அவர் அதிசயங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நாம தான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? அவருடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். எதனால நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், எதனால நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, எதனால என் வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் உணர்த்தி சொல்லும்போது, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி நான் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது தான் நம்முடைய விடுதலைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய இருதயத்தை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து நடக்க வைக்கிறது தான் நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம். அநேக மக்கள் கர்த்தரை தேடி வருவாங்க, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அந்த பிரச்சனை நீங்கணும், இந்த பிரச்சனை நீங்கணும். அவங்க கிட்ட ஏசாமிக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, எனக்கு இருக்கிற இந்த தலைவலி நீங்கணும், எனக்கு இருக்கிற இந்த வயிற்று வலி நீங்கணும், அவ்வளவுதான். நீங்கும், ஆனா நிலைத்திருக்காது. ஒரு மெய்யான விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்குள்ளா இருக்க வேண்டும், அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இயேசுசாமியை தேடி வந்திருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் பல காரியங்களை தேடி நாடி ஓடி இருப்போம், ஒரு வழியும் திறந்திருக்காது. இப்ப இயேசுசாமியை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன், இனி உமக்கு தான் நான் சொந்தம், இனி என் வாழ்க்கையில வேற எந்த காரியத்துக்கும் இடம் கிடையாது. இயேசுவே உமக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நான் இளைப்பாறுதலோடு வாழ விரும்புகிறேன், நான் உம்மோடு வாழ விரும்புகிறேன், சமாதானமாய் சந்தோஷமாய் சுகமாய் வாழ விரும்புகிறேன், இயேசுவே உமக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி முழுமையாய் கர்த்தருக்கு இடம் கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை அடைய முடியும். இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவங்களே இருக்காங்க, கர்த்தருக்கே இடம் கொடுக்காத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதபடி வாழ்க்கை, அது நிமித்தமாய் போராட்டங்கள் மேல போராட்டம், உபத்திரவத்தின் மேல உபத்திரவம், அலக்கழிப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தோடையே உங்க வாழ்க்கையை போய்கொண்டிருக்கும். எனவே கர்த்தருடைய சமூகத்துல முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுங்கப்பா, நான் நீர் சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.